ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம குட்டுக்காளி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா PS வினோத் ராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சூர்யா அவர்களும் அண்ணாபென் அவங்களும் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு வேறு கம்யூனிட்டி பையனை லவ் பண்ணிடுறாங்க. இது வந்துட்டு அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சம் ரிச்சுவல்ஸ் மாதிரி பண்ணி அந்த பையனை சுத்தமாக மறக்க வைக்கணும்னு பார்க்குறாங்க. எனக்கு கிளம்பியும் போகிறாங்க. ஸோ அவங்க போகிற வழியில் என்னென்ன நடக்குது, கடைசியில் அவங்க அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணாங்களா என்னன்றதான் இந்த படத்தோட ஃபுல் கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஜிஎம்ஸோ மியூசிக்கோ எந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸோ எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சீன் நடக்குதுன்னா அதில் இருக்கிற ரா சவுண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் ரெக்கார்ட் பண்ணி ஒரு நேச்சர் சவுண்டோ ஏதோ ஒரு கோழி கூற சவுண்டோ அதை மாதிரி தான் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துடலாம். இப்பயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் சம்பிரதாயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வெளியே இத்தனை பேருக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க, வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பெரிய சக்ஸஸாக பார்க்குறேன். முக்கியமாக இந்த படத்தோட கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அண்ணாபென் அவங்க நடித்த கேரக்டராக இருக்கட்டும், சூர்யா அவங்க நடித்த கேரக்டராக இருக்கட்டும், மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் நடித்த கேரக்டர்ஸ், முக்கியமாக அந்த 3 லேடிஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சேவல்லேருந்து காலமாட்டிலேருந்து அதோட ரியாக்ஷன்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. எப்படி அது வாங்கினாங்கன்னு தெரியல. அதோட அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா வேலை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிஹைண்ட் த கேமரா வந்துட்டு நிறையா ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு சீன் வரும், ஒரு சண்டை மாதிரி வரும் அவங்க ஃபேமிலிக்குள்ளே. அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ராவாக எடுத்திருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப அட்மைர் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி சீன்ஸ் நான் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸ் ஷார்ட்ஸ்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தில் முக்கால்வாசி சீன்ஸ் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே வந்துட்டு ட்ராவலிங்லேயே ஒரு ஆட்டோ 2 வண்டி போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு க்ளோஸ்அப் ஷாட், லாங் ஷாட், ஒயிட் ஷாட்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு காட்டினா பரவாயில்ல. ஸோ போக கொஞ்சம் அதே ரிப்பீட்டடாக நிறைய வந்துட்டு இருக்கப்போ வந்துட்டு கொஞ்சம் லேகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் 2 பேர் பார்த்தீங்கன்னா தனியாக போய் தண்ணி அடிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வரும். ஸோ அதில் ஒரு பேக்கப் ஷாட்டு, அதாவது பேக்கப் ஷாட்னா என்னென்னா ஒருத்தவங்க நடந்து போகிறாங்கன்னா பின்னாடியே வந்துட்டு போவாங்களே, அந்த ட்ராக்கிங் ஷாட்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்துட்டு ஒரு 1-2 இருந்தால் பரவாயில்ல. நிறைய வந்துட்டு அது இருக்கிறப்ப அது ஓவர் யூஸ் பண்ண மாதிரி தோணுச்சு. ஆக்சுவலாக அந்த தண்ணி அடிக்கிற சீன்ஸ்லாம் எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்துட்டு நான் ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னுட்டு ஓப்பன் எண்டடாக முடிச்சிடுறாங்க படத்தை. ஸோ இது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. ஆனால் டேரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு விஷயமே இல்லை. படத்தை முடிக்கிறது அவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அவங்க ஒரு காரணத்துக்காக ஒரு ஓப்பன் எண்டடாக முடிச்சிருக்காங்க. பட் எனக்கு இது பர்சனலாக கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி தேவையில்லாத ஷார்ட்ஸ்லாம் இருந்துட்டு முக்கியமான கிளைமேக்ஸில் முடிச்சிருக்கலாமேன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்துட்டு கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கும், கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் உங்கள் குழந்தைங்களாம் கூப்பிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த படம் வந்துட்டு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் கமர்ஷியல் படம் இல்லாமல் வந்துட்டு புதுசாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.